நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய காளியம்மாள் அடுத்த கட்டமாக எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாகவும் அதே சமயம் கேள்விக்குறியாகவும் நீடித்து வருது. இது தொடர்பாக காளியம்மாளிடம் நிருபர்கள் பலமுறை கேள்விகள் எழுப்பிய போதும் நிச்சயமாக உங்களுக்கு தகவல் தெரிவிப்பேன், பொறுத்திருங்கள் என்றே பதில் சொல்லி வரார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்ட சமயத்திலும் காளியம்மாள் ஏன் தனது முடிவை அறிவிக்கவில்லை என்பதற்கு பின்னணியில் பல ரகசியங்கள், தகவல்கள் இருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிய காளியம்மாள் கிட்டத்தட்ட 10 மாதங்களுக்கு மேலாக வேறு எந்த கட்சியிலும் இணையவில்லை. மாறாக மீடியாக்களிடம் அவர் அவ்வப்போது பேசி வரார். அவர் தனது கருத்தை தெரிவிக்கும் போது, நிச்சயமாக ஒரு கட்சியுடன் நான் இணைவேன். என்னை பொறுத்தவரையில் என் சமுதாய மக்களுக்கும் பெண்களுக்கும் ஏதாவது சேவை செய்ய வேண்டும் என நினைக்கிறேன். எனவே எனது எண்ணத்திற்கு எந்த கட்சியுடன் உடன்பாடு ஏற்படுமோ அந்த கட்சியுடன் இணைவேன். நிச்சயமாக பத்திரிகையாளர்கள் மத்தியில் சொல்லிவிட்டு தான் இணைவேன்னு கூறி வர்றார். இருந்த போதிலும் காளியம்மாளை பொறுத்தவரையில் திரைமறைவில் கடந்த 3 மாதங்களாக அதிமுக, பாஜக, தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய 3 கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். இதுல அதிமுகவுடன் உடன்பாடு ஏற்படவில்லை. இதற்கு காரணம், நாகப்பட்டினம் தொகுதியில் காளியம்மாள் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருந்தார். ஆனா இதற்கு அதிமுக தரப்புல சம்மதிக்கவில்லை. இதனால அதிமுகவுடன் காளியம்மாளுடைய பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்தது. இதனைத் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்திலிருந்து காளியம்மாளுக்கு அழைப்பு வந்தது. காளியம்மாளுக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலிடத்தில் பதவி தருவதாகவும், வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு ஆதரவாக தேர்தல் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்தன. அந்த வகையில காளியம்மாளுக்கு டெல்லி பாஜக மேலிடம் ஒரு திட்டம் வகுத்து கொடுத்திருக்கு. அதன்படி காளியம்மாள் நூற்றுக்கணக்கான பெண்களை தன்னுடன் இணைத்து கொண்டு புதிய அமைப்பு ஒன்றை தொடங்க இருக்கிறார். இந்த அமைப்பு மூலமாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதற்கு ஏற்பாடுகள் நடைபெற்று வருது. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோருக்கு இடையே மோதல் ஏற்பட்டிருப்பதால காளியம்மாள் தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற சூழ்நிலை இல்லாமல் இருக்கு. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி தொடர்பான முடிவுகளை எடுத்த பிறகு காளியம்மாள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும்னு தெரியுது. இதற்கிடையே முன்னதாக காளியம்மாள் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்த தமிழக வெற்றிக் கழகம் தற்பொழுது காளியம்மாளை கட்சியில் சேர்த்து கொள்ள விருப்பம் தெரிவிச்சிருக்கு. காளியம்மாள் விருப்பப்படி நாகப்பட்டினம் தொகுதி ஒதுக்கி தருவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு இருக்கு. இந்த நிலையில பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைவதா, தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைவதா என்பதில் காளியம்மாள் மிக குழப்பமாக இருக்கிறார். அவரால் எவ்வித முடிவும் எடுக்க முடியல. இருந்த போதிலும் தேர்தல் நெருங்கி விட்டதால காளியம்மாள் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய சூழ்நிலை தற்போது ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில அவர் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைவார் என எதிர்பார்க்கப்படுது. இதற்கு முக்கிய காரணமாக ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்த சரத்குமார், விஜயதாரணி போன்றோருக்கு கட்சியில் முக்கியத்துவம் தரப்படல. தற்பொழுது அவர்கள் இருவருமே அரசியலில் பின்னடைவை சந்தித்திருக்காங்க. அதுபோலவே காளியம்மாளையும் கட்சியில் சேர்த்துவிட்டு பிறகு கை கழுவி விடுவார்கள்னு காளியம்மாள் தரப்புல ஆலோசனை செய்யப்பட்டிருக்கு. எனவே தமிழக வெற்றி கழகத்துடன் இணைவது பயனளிக்கும் என்றே முடிவுக்கு காளியம்மாள் வருவார்னு தெரியுது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில தற்பொழுது நாஞ்சில் சம்பத் தேர்தல் பரப்புரைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பெண்கள் மத்தியில் காளியம்மாள் தேர்தல் பரப்புரைக்காக பயன்படுத்துவார்னு தெரியுது. இதன் நிமித்தமாக காளியம்மாளுக்கு மகளிர் பிரிவில் தலைமை பதவி வழங்குவதற்கும் பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்திருக்கு. ஜனவரி 3வது வாரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் காளியம்மாள் இணைவது பற்றிய தகவல் வெளியாகும்னு தற்பொழுது தகவல் தெரிய வந்திருக்கு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.